கொஞ்சம் கலெக்ட் பண்ணி 7 அளவு நான் உள்ள போடுறேன். சரி. ஒரு குறித்த அடுத்த 2015 18வது வெளியே பாருங்க. ஒரு குறித்த பாடசாலையில் எல்லா மாணவர்களும் குறைந்தபட்சம் ஓர் உள்ளக விளையாட்டிலேனும் அல்லது வெளியக விளையாட்டிலேனும் பங்கு பெற்றல் வேண்டும். அதாவது ஒரு குறித்த பாடசாலை இருக்கு, அதுல 2 வகையான விளையாட்டுகள் இருக்கு. ஒன்று உள்ளக விளையாட்டு, உள்ளக விளையாட்டு. 2 வெளியக விளையாட்டு. இப்ப அவங்க சொல்றாங்க என்னன்னா, இருக்கிற எல்லா மாணவர்களும் இதுல ஒன்றிலேயாச்சும் பங்கு பெற்றிருக்கணும் அல்லது ரெண்டுலையும் பங்கு பெற்றிருக்கலாம். குறைந்தது ஒன்றிலேயாவது என்றால் என்ன அர்த்தம்னா ரெண்டுலையும் பங்கு பெற்றிருக்கலாம். சரி. உள்ளக விளையாட்டுகளுக்காக பதிவு செய்யப்பட்ட மாணவர்களின் எண்ணிக்கை உள்ளக உடற்பயிற்சி கூடத்தின் கொள்ளளவாகிய 750க்கு மேற்படாமல் இருப்பதை உறுதிப்படுத்தத்தக்கதாக. அதாவது உள்ளக விளையாட்டுல மேக்சிமம் மேக்சிமம் 750 பேரையும் அடுக்கலாம். ஏன்னா அந்த கெப்பாசிட்டின்னு சொன்னாங்க. அப்ப உலக விளையாட்டு 750 பேரையும் விளையாடலாம் மேக்சிமம். அதோட குறைய இருந்தா பிரச்சனை இல்லை அவங்களுக்கு. ஆனா 750 தான் மேக்சிமம். அப்ப அதுக்கு என்ன செய்யறாங்கண்டா, மேற்படாமல் இருப்பதை உறுதிப்படுத்துவதற்காக உள்ளக விளையாட்டுகளுக்கான விருப்பம் உள்ளவர்கள் தொடக்கத்தில் பதிவு செய்யப்படுகின்றனர். ஆகவே இதுல உள்ளக விளையாட்டுக்கான விருப்பம் இல்லாத ஃபர்ஸ்ட் என்ன செய்யறாங்கன்னா ரெஜிஸ்டர் பண்றாங்க. சரி. ஒரு குறித்த ஆண்டில் உள்ளக விளையாட்டுகளுக்காக முழு கொள்ளளவில் மாணவர்கள் பதிவு செய்து இருந்ததோடு, அதாவது உள்ளக விளையாட்டுக்கு முழு கொள்ளளவு 750 பேரு பதிவு செஞ்சிட்டாங்க. ஏன்னா முழு கொள்ளளவு தானே. ஆகவே நாம முதலாவது சொல்லலாம், உள்ளக விளையாட்டுக்கு பதிவு செய்தவர்கள் 750 பேர். 750 பேரும் என்ன செஞ்சிட்டாங்க, உள்ளக விளையாட்டுக்கு பதிவு செய்துட்டா. சரி. அவர்களில் 20% வெளியாக விளையாட்டை விளையாடுறாங்க. அதாவது இந்த 750 பேருக்குள்ள வெளியாக விளையாட்டு விளையாடுறாக்களும் இருக்காங்க. ஏன்னா 2 விளையாடுறாக்கள் இருப்பாங்க தானே. ஆகவே இதுக்குள்ள உள்ளக விளையாட்டு பிளஸ் இந்த வெளியாக விளையாட்டு விளையாடுறாக்கள் என்னண்டா, இந்த 750ல 20% 20%, 100க்கு 20 தானே. அவ இந்த சைபர் இந்த சைபர் இந்த இதை விட்டு 150 பேர். இந்த 150 பேர் என்னன்னா கொமன். உள்ளக விளையாட்டும் விளையாடுவாங்க, வெளியாக விளையாட்டும் விளையாடுவாங்க. ரெண்டுக்கும் கொமன். நம்ம இந்த தொடைகள்ல படிப்போம் இடைவெட்டு, அவ்வாறானாக்கள் 150 பேர். இப்ப சொல்றாங்க, வெளியக விளையாட்டுகளுக்காக பதிவு செய்துள்ள மாணவர்களின் மொத்த எண்ணிக்கை. இப்ப வெளியக விளையாட்டுக்காக பதிவு செய்த மாணவர்களின் மொத்த எண்ணிக்கை 1300. இப்ப கேள்வி மொத்த மாணவர்களின் எண்ணிக்கைன்னா கேள்வி. அப்ப இங்க இந்த பாருங்க, உள்ளக விளையாட்டுக்கு பதிவு செஞ்சாக்கள் 750, வெளியாக விளையாட்டுக்கு பதிவு செஞ்சாக்கள் 1300. அப்ப ரெண்டையும் கூட்டினா மொத்த மாணவர்கள் வருமானம் கேட்டா இல்ல. ஏன், இந்த உள்ளக விளையாட்டுக்குள்ள இருக்கிற 150 பேரும் இங்கேயும் இருக்காங்க. அப்ப ரெண்டையும் கூட்டினோம்னா டபுள் ஆகும். ஆகவே நம்ம மொத்த மாணவர்களுடைய எண்ணிக்கை 750ஐயும் 1300ஐயும் கூட்டி 150 என்ன செய்யணும், கழிக்க. ஏன், இந்த 750ல இருந்து ஒரு 150 தூக்கிட்டோம்டா இந்த 1300, அதாவது இந்த 150 டபுள் ஆகாம இருக்கு. சரி, நான் இதை திருப்பி இப்படி சொல்றேன். அவ இதுல விடைய பாருங்க, 750 இதுல இருந்து கழிங்க 750 600, 1900 விட வரும். சரி, நான் இதை திருப்பி இப்படி சொல்றேன். உங்களோட இந்த நீங்க படிச்சிருப்பீங்க இந்த தொடைகள். இப்ப இங்க என்னன்னா 2 விளையாட்டு இருக்கு. தொடைகள் இருக்கிறப்ப என்ன செய்வீங்க, 2 வட்டங்கள் போடுவீங்க. சரி. இதை நான் உள்ளக விளையாட்டுன்னு சொல்றேன். இதை நான் வெளியாக விளையாட்டுன்னு சொல்றேன். சரியா, கிரிக்கெட் அப்படியான விளையாட்டுகள் தான் வெளியாக விளையாட்டுகள். இப்போ உள்ளக விளையாட்டை விளையாடுற ஆட்கள் மொத்தம் எத்தனை பேர்னா 750 பேர். வெளியாக விளையாட்டை விளையாடுற ஆட்கள் மொத்தம் எத்தனை பேர்னா 1300 பேர். இவங்க 2 பேருக்கும் பொதுவான ஆட்கள் இந்த உள்ளக விளையாட்டுல 20% ஆட்கள், அப்ப 150 பேர். அப்ப 2 பேருக்கும் பொதுவான ஆட்கள் 150 பேர். ஆகவே இந்த 150 இந்த மொத்த வட்டத்துல போனா இவ்வளவும் எவ்வளவு, 750 இவ்வளவு இடைவெட்டிகள் 150 வைத்து, ஆக இவ்வளவும் 600, 1300 இவ்வளவும் 1300. இந்த வட்டம் ஃபுல்லாவே 1300, இது 600. ரெண்டையும் கூட்டினா தானே மொத்தம். என்ற வெளியில இல்ல. ஆக இந்த மொத்தம் என்பது
இந்த 1300 இந்த மொத்த வட்டம் இல்லாட்டி வேணும்டா என்ன செய்யலாம்? 1300ல இருந்து இந்த 150 கழிச்சா 1150. இவ்வளவு மூணையும் கூட்டுனா என்ன வரும்? மொத்தம் வரும் அப்படின்னு பார்க்கலாம். திருப்பி நாம செஞ்சுட்டு இருக்கேன். அப்ப 600, 150, 1150, 1300 ஆகவே மொத்தம் 1900. விலங்காதாக்களுக்கு ஏன் நான் இதை கழிச்சேன் விலங்காட்டு, இல்லாட்டி இதை நீங்க டிரெக்டாவே கழிக்கலாமே. ஒரு 150 தூக்கணும். ஏண்டா இதுக்குள்ளேயும் 150 இருக்கு. அந்த 150 பேர் இருக்காக 1300 150 பேர்